மவுலூரில் நிறைய வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் மிதக்குது. தாண்டிட்டு உள்ள அப்படியே ஒரு ஆள் கனகாலம் கூடி கேட்டு கொண்டு இருக்காரு. கீழே கோமல்ல அந்த மவுலூரை போடுங்க தம்பி, மவுலூரை போடுங்க தம்பி. எடுத்தாச்சு, போட்டாச்சு. ஆனால் இதுக்குள்ளே ஃபுல்லாக தாண்டிருக்குங்க. ஐயா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படி நேராக போகிறோம். ஆனால் இன்ஜின் பூட்டில் பைக்கு மற்ற இது கொண்டு வரல, அதான் பூட்டி எடுத்த போல அந்த ஒரு ரோனியன் இருக்கு, அந்த இடத்து போய் பார்ப்போம். இப்பெல்லாம் இதெல்லாம் எங்கே வேலி கட்டுறாங்க, எல்லாம் மதில் மாந்தி போயிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா, மவுலூரில் இருக்கோம். இப்போ இன்றைக்கி மவுலூர்லேருந்து மவுலூர் குரோம்பலி, அதாவது அடுத்து நம்மளோட எரிவில் நம்மளோட ஊருக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்க போகிறேன்டா. வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊர் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வளவுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு எந்த அளவு இருக்குன்னு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வீடியோ யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட ஊருக்கு செய்ய முடிஞ்சதை நீங்களே போய் நேரடியாகவே கண்டிப்பாக போய் செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் ஒரு வதந்தி ஒன்று வந்திருக்கு. ரெண்டு பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு அபாய நிலையத்தில் உள்ளதாண்டு வெள்ள இதில் மறுபடியும் மாடன்ற மாதிரி இருந்தது. அதை நாங்கள் போயிட்டு வீடியோ எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ என்ன நாங்கள் காத்தாங்குடி மற்ற ரோட் எடுக்கணும், ரோட்டெலாம் கொஞ்சம் ப்ளாக் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி தெரில. இப்போ அவன் டிக்டாக்கில் பழைய வீடியோ போகிறானுங்களா புது வீடியோ போகிறானுங்களா ஒன்றுமே தெரியுதில்லை. நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக போய்ட்டு அப்டேட் பண்ணுறோம். வாங்க நம்ம ஊருக்குள்ளே எப்படி வெள்ளம் பூந்துருக்கு அதில் போய் சுற்றி பார்ப்போம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்குள்ளேயும் போயிருக்காங்க இருக்காது. அது என்ன மாதிரி பொய்யா ஒன்றும் தெரில. விடியச்சாமல் 3:45 கடிக்க மழை இன்னும் முடியலை. இப்போயும் தூரி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் விட்டுருக்கு. அந்த சின்ன கேப்பில் தான் நாங்கள் வெளியே வந்திருக்கோம். அதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே நிற்கும் பார்த்தீங்கன்னா மவுலூருக்குள்ள நிற்கும். மவுலூர் இருந்து நம்மளோட ஊர் எரிவில் கோடமேடு அங்கெல்லாம் ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்க்க போகிறேன்டா. விடிய விடிய மழை சரியா 3:45 நான் வெட்ட கிளம்பினேன். நான் பார்த்துருப்பேன்ட்டு அந்த டைமில் இந்த பிடிச்ச மழை இன்னும் விடவே இல்லை. அது வேறு ஒரு சில யூடியூப் காரணம் வேறு மட்டக்களப்பு அபாய நிலையத்தில் இருக்கின்ற வேறு வீடியோ போட்டுருக்கானுங்களா. மக்கள் எல்லாம் பேதலிச்சு போய் நிற்காங்க பயத்திலேயே. அதை தான் போய் பார்ப்போம். என்னென்று பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரோட்டெல்லாம் ஃபுல்லாக தண்ணி. இந்த சைட்டெல்லாம் பாருங்கள். இப்போ நம்மளோட குளத்தடிக்கு போகிறேன். இப்போ அடுத்து என்ன மாதிரி தண்ணி நிற்கிது அப்படியே பார்த்துட்டு குருவமலையில் போயிட்டு அப்படியே கோடமேட்டால் வரும். ஆனால் கோடமேடு ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேஃப்டிக்கு குடையை ஒன்று பிடிச்சிருக்கோம். மைக்கு வேறு இருக்கா, அப்புறம் நலஞ்சாலும் சிக்கலிட்டு ஒரு குடை இங்கே வருங்க. ஃபுல்லாக அப்படி தண்ணி நிற்கும். டோட்டலாம் சரியான தண்ணி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன அப்படியே வீடியோலாம் ரெக்கார்டிங் இருக்குது தானே. வந்த வாரத்தில் மர்ம நபர் சிக்னல் போட இங்கே பாருங்க தண்ணி என்ன ஓட்டம் ஓடுது. இங்கே தண்ணி காட்டுறோம். இங்கே இதெல்லாம் ஊருக்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு. வாங்க நம்மட கிளையில் தண்ணிகளை கலந்து விளையாடி தத்தளிச்சு திருக்கான அதையும் போய் பார்ப்போம். அப்படியே காலையில் நேட்டாடா பார்த்து நம்ம தண்ணி எல்லாம் கடந்து கே எவ்வளோ தண்ணி ஓடுது சுற்றி காட்டு ப்ரோ. ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ திண்டு கடும் தாப்பம் ஓடுது. பெரிய மீன் ஒன்று வருது. என்னடா கீரை போட்டு வண்டி ஓடுது. பைக்கை எடுத்து கழுவலாமோ? ஆடா ப்ரோ, இங்கே டயரிங் மேலே எவ்வளோ தண்ணி போடுவார். டயரிங் மேலே தண்ணி காஞ்சி போய் கிடந்தது.
ஆமா கம்பு வச்சு கம்பவுண்ட் இல்லடா பெரிய கம்பவுண்ட் இது என்ன ஓட்டுடா ஓடுது தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கேருந்து ஒருத்தர் வான் கதவு திறந்துப்பாங்க சின்ன வான் கதவு என்னடா அதையுமே பார்த்துட்டு நம்மளோட ஊருக்கு அதான் பெரிய வான் கதவு இப்போ அதை திறந்தா தான் ஊருக்கு தண்ணி அங்கே வர அந்த அண்ணன் கழுத்துக்கு பிடிச்ச தண்ணி இருந்து வலை போடுறா அங்கே 8 அடியில் முதல்ல தெரியும் சொன்னேன் தானே இங்கே 12 அடியில் முதல்ல தெரியுதான் இந்த டைமில் வந்து பிடிக்கணும் எவ்வளோ யார் ஆள்றாது ஓமா ஓண்டா கரையை கழுத்துக்கிட்ட வந்துட்டேனே எப்படா வலை வீசி பாரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஒருத்தர் நின்று காட்டுண்டா அப்புறம் ஒருத்தர் சில பேருக்கு விளங்காது தானே ஒருத்தர் நின்று காட்டினா தான் தெரியும் ஒருத்தர் காட்டுறோம் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தெரியுதானே இதெல்லாம் குளம் கிடையாது இதெல்லாம் ஆறு தொங்கல் இருக்குது தானே அது ஆறு இது வந்து வயல் இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இதுவும் வயல் அங்கே தான் ஆறு அந்த தொங்கலில் தெரியுதா தொங்கல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறும் வயல் எல்லாமே உண்டாயிட்டு ஊருக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் இப்போ ஓடுறதுக்கு ஒரு வழி இல்லாமல் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் கிடக்கு அப்படியே இங்கே பாருங்க வாய்க்காலே ஃபுல்லாகிட்டு அப்படியே வாய்க்காலில் போகிற தண்ணி மதிப்பதுக்கு என்ன மதிப்பதுக்கு ஒரு மரம் ஆச்சு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம உங்களோட வான்கதவை திறந்துருக்காங்க என்ன மாதிரி பார்ப்போம் வான்கதவு வந்தால் பெரிய உன்னிச்ச வான்கதவுலாம் இல்லை எங்களோட ஊருக்கு தான் பெரிய வான்கதவு அதை திறந்தால் தான் ஊருக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வத்தும் 3 ஊரையும் சேர்ந்த மாதிரியே இருக்குது அதாவது குரோம்பலி எரிவில் மவுலூர் அடுத்தது நல்லா கோடம்பு எரிவில் கோடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஊர் தான் நம்மளோட ஊர் எல்லாமே அடுத்தது மவுலூர் குரோம்பலி இந்த 3 ஊர் சேர்ந்த மாதிரி தான் வான்கதவு இருக்கும் வாங்க அதையும் போய் பார்ப்போம் இந்த இப்போயே சங்கம் எல்லாம் நிற்க விடுத்து என்ன மாதிரி தண்ணி போன்றாகும் ஆமா டே காலையில் தான்டா பார்த்தேன் இல்லை தண்ணியே இல்லையாடா துப்புரா முத்துறாரு காலையில் நேற்று காலையில் தானே நேற்று வாயில தானடா சொல்லி போட்டு அந்த தண்ணியை ஓடலண்டு எடுப்புறோ நின்று டே அவர் இருந்து எடுப்புறோம் உள்ளுக்குலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வான்கதை திறக்காட்டி ஊரே ஃபுல்லாக தாண்டுரும் தண்ணி ஓடுதில்ல வயலாம் ஃபுல்லாகிட்டு ஃபுல்லாக ஓகே பாருங்க இப்படி நீதான் அப்படியே எந்த போலீஸ்காரர் இருந்தாலும் மக்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கணுமே எல்லாம் கதை திறந்துருக்கு இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீ ஃபுல்லாக இதெல்லாம் கவர் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வான்கதை கொஞ்சம் திறந்தபடியாக தான் இப்போ ஆற்றுக்குள்ளையும் வட்டைக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இல்லாட்டிக்கு ஊரே தாண்டிருக்கும் இது ஃபுல்லாக திறக்கலை ஓரளவு தான் திறந்துக்காங்க ஃபுல்லாக திறப்பில்லடா அது இன்னும் மேல்மட்டம் திறக்காங்க உயரத்துலாம் தண்ணி குளத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் இருக்கும் அது அந்த கட்டுற உயரத்துக்கு வருது பார்த்தியா எங்கேயாரு சரிங்க இது புதுசாக அந்த கட்டு கட்டணும் இடத்த எங்கேயோ அந்த கட்டு தானே இது சின்னதும் தானே கட்டணும் இது அங்கே போவாமனே அது திருப்பி ரிட்டர்ன் தண்ணி போகிறதுக்கு சரி பாப்போம் நம்ம அந்த வீடியோ எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் எடுக்க முடியாமல் போயிட்டு அதில் இன்றைக்கு எடுக்கும் நம்ம நண்பர்களுக்கு இல்லை அடிக்கடி கமெண்ட் பண்ணி கொண்டே இருக்காரு மவுலூர் மூலையை காட்டுங்க மவுலூர் மூலையை காட்டுங்க ஏ மவுலூர் மூலையை காட்டுது மவுலூர் தாண்டிட்டு ஃபுல்லா இது என்னடா வரும் இது குளமா இது இதா கேணியாடா இது ஏறுங்க மவுலூருக்குள்ள ஃபுல்லா தண்ணி தான் தப்பித்தவ எங்கடா தப்பித்தவறு ஃப்ரெண்ட்ஸ்
இங்கே பக்கம் போயிடாதீங்க. கேணி சரியான பள்ளம். ஒரு சரி நாங்கள் ஒன்றும் செய்யலாது. மீன் குஞ்செல்லாம் ஓடி தெரியுது அது வழியே. இங்கே அப்படி காட்ட அப்படியே வெள்ளத்து இங்கெல்லாம் திருப்பேன் அப்படியே. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மவுலூரில் நிறைய வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் மிதக்குது. தாண்டுட்டு ஃபுல்லாக அப்படியே இதெல்லாம் ஃபுல்லாக தாண்டுட்டு அப்படியே. இங்கே ஆத்தோல் எங்கேருந்து அடிச்சுட்டு வந்து இவ்வளோ குமிச்சிட்டு ஒன்று வச்சிருக்கு. இல்லை கடந்தாண்ணா இங்கெல்லாம் போய் காட்ட போங்கள. அது இல்லை ஆறு இது ரோட்டு உண்டாயிட்டு தண்ணி வந்து இந்த இடத்துலயா? ஆறும் குளம் இந்த ஆறும் கேணி ரோட்டெல்லாம் உண்டா சேர்ந்து. இங்க ரோட்ல ஒருத்தன் படுக்கான். டேய் கொஞ்சம் 100 கிராம் எலும்பு இருக்கு. ஊருக்குள்ள ரொம்ப நாளை போற. இங்கேல தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருத்தன் பிறச்சி வரான் நம்மள சும்மா சும்மா ஒருத்தன் பிறச்சி வந்து இருக்கான். வீடியோ கிளியரா இருக்குமா இதுல? ஏண்டா சூரிய முன்னுக்கு வந்து நிக்காது. அதில் வந்து கிளியரா இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் குறைதான். மவுலூருக்குள்ளே நிறைய ரோடுகள் கிடக்கு. நம்ம இப்போ ஆத்துக்கட்டில் போய் பார்ப்போம் தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது. இங்க நான் தண்ணி வரலடா குறைவு. நம்ம அடார் ஏரியாக்குள்ள அடாத ஏரியாக்குள்ளையா? வந்துட்டோம் வந்துட்டோம். ஆறு வந்திருக்கு மேல மேல இந்த வருத்தம் நடந்தாதான் நீ பார்த்தேன். பாடுற அதை பண்ணி இதை கொஞ்சம் பெருத்துட்டு நாகல் இவன் கண்டிப்பா போல கொண்டு வைக்கிறாங்க. இங்க பாருங்க கட்டுறா வரும் தப்பி ஓடிட்டு பிடிச்சிட்டு போறான். ஆற்று தண்ணி ஒருத்த மட்டும் வந்துட்டு தோணியெல்லாம் பாருங்க ஒருத்த வந்து கிடக்கு. இன்னும் 2 பேரும் பாருங்க என்ன விளையாடலாம் காட்டுறானுங்க. டேய் என்ன கவர் பண்றீங்களா? டேய் என்னடா நான் நாடு கடத்தான் போகிறேன். பூனைக்குடி நாய்க்குட்டி முழுப்பேர் இவர்த்தானே நிற்கான எல்லாரும். ஆ ஆ சத்தம் கேட்குது. எங்கேயோ கிடந்த சத்தம் ஒன்று கேட்குது. ஓ சரி தாண்டிட்டு என்ன ஃபுல்லா மீன் வளர்ப்பில் கதை முடிஞ்சு. சரியா நம்ம ஊருக்குள்ள வேணுட்டு திருறீங்க பொட்டை குட்டி வேணாண்டு. ஆனால் பொட்டைக்கு பின்னிங் மட்டும் தெரியுமா அப்படின்ட்டு அதில் மைண்ட் பாய்ஸ் போகுதுடா. அதுக்கு இல்லடா நாயிட மைண்ட் பாய்ஸ் பொட்டை பின்னிங் கேட்டா திருறீங்க கேட்குற மாதிரி. இது வந்து மவுலூர் முனைதானடா ப்ரோ. நாங்கள் இப்போ மவுலூர் முனைக்கில் இருக்கோம். இவன் 2 வெட்டக்கார மீன் வெயில் தானே காய கூல கருப்பன் பார்க்கான் ஒரு மாதிரியா. தம்பி சிவல சைட்டா இல்லடா போமா ஆலேதி ஒன்று எங்க விட்டு விட்டுருவேன். காட்டு நேரம். இது வந்து மவுலூர் ஸ்கூல் காட்டு ப்ரோ. அதாவது மவுலூர் முனை ஸ்கூல் மேல ஸ்கூல்ல காட்டுறா காட்டு வடிவாங்க. எத்தனை பேர் யார் யார் எங்கெங்க படிச்சிங்களோ தெரில. படிச்சாக்கெல்லாம் கிளம்பி கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கூல் பக்கம் மலைக்கு அதாவது மலைக்கு யாராச்சும் ஒதுங்கி இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தம்பி நாங்கள் மலைக்கு தான் ஒதுங்கினோம்.
நம்ம ஜாதி நிறைய பேர் இருப்பாங்க மலைக்கு ஒதுங்கினோம் நம்மள மாதிரி. இதுல குளக்கட்டுக்கு போற ரோடு இந்த ரோடு தானே? எதால மெயின்ல நீ அங்க ஒன்றும் இல்லை ப்ரோ. பள்ளிடி போயிடும் நேரம் எதுக்கால அதுல ஒன்றும் இல்லையே நம்ம போய். நம்ம நண்பர் ஒரு ஆள் கனகாலம் கூடி கேட்டு கொண்டு இருக்காரு. கோமல்ல இந்த மவுள போடுங்க தம்பி, மவுள போடுங்க தம்பி. எடுத்தாச்சு போட்டாச்சு. ஆனா இதுக்குள்ள ஃபுல்லா தான் இருக்கும். பூனை காத்து அப்படி இது என்ன பலவாடா இது? கனியானா இது? இது என்ன கோயில் போடாது? மாரியம்மன் பிள்ளையா கோயில் தானே? இதுல ரெண்டு சேர்ந்து இருக்குண்ணே. மண்டபத்தடி கோயில் பிள்ளையா கோயில். சரியா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படி நேராக போகிறோம். ஆனால் இன்ஜின் பூட்டில் பைக்கு மற்ற இது கொண்டு வரல. அதாவது பூட்டி எடுத்தா போகல. அந்த ஒரு தோனி இருக்கு, கொண்டு எடுத்து போய் பார்ப்போம். இப்பெல்லாம் இதெல்லாம் எங்கே வேலி கட்டுறாங்க? எல்லாம் மதில் மாந்தி போயிட்டு அது தான் காட்டின இது. டிரைவர் வார நோடி அடிக்காதரா ப்ரோ. ஸ்பீட் ஆகும், நல்லா அடிக்கும். பாருங்க, இது நாங்கள் இப்போ கொலக்கட்டை ரோட்டால் வந்துருக்கோம். அதாவது பட்டை ரோட்டு கொலக்கட்டையில். இப்போ தண்ணியை பார்த்தோன்னா டைலாக் மாறிட்டு கொலக்கட்டுன்ற. என்னடா இது? அதான் அட்டி பார்க்க போறேன். ஓமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போக வேண்டிய ரோட்டு அந்த ரோடு தான். நான் அதில் போகல. ஃபுல்லாக எந்த அளவுக்கு தான் நினைக்கிறேன். காட்டுறேன். எது ப்ரோ ஆறு எது பட்டை? ஃப்ரெண்ட்ஸ், வட்டை எது ஆறு இதுன்னு தெரில. சரி, முதல்ல தெரியும். இப்போ இதில் எங்கெங்கே கிடைக்கதில்ல முதல்ல அந்த தெரியுதானே? இதில் இருக்கு. பனை மரத்துக்கு அங்கால பார்த்தீங்கன்னா அது ஆறு. பனைமரம் இல்லை ப்ரோ, அன்னடைக்கு அங்கே கிண்ண மரம் நிற்கி. கிண்ண மரமாடா? அது பனைமரம் பட்டைக்கலாம் பட்டைக்கலாம் நினைக்கி. அப்போ இந்த அன்னைக்கு கிண்ண மரம். அந்த கிண்ண மரத்துக்கு அங்கால தான் ஆறு. ஆனால் இங்கே பாருங்க, இது ஆறு மாதிரியும் அது கடல் மாதிரியும் தெரியும். ஒரு மாதத்துக்கு இதையும் சேர்த்து ஆறு எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்ச காலத்துக்கு 1.5 கிலோ வச்சுக்கொள்ளுங்க ஆக்களே. இங்கே பாருங்க, ஃபுல்லாக தான் மவுளூர். சரி, மவுளூர் கதை முடிஞ்சு, அதாவது வட்ட ஏரியாட கதை முடிஞ்சு. வந்துடும் கிளம்ப போகிறோம். ஓ ஓ ஓ ஓ ரோட் இருக்கு அதுக்கு. அதான் ஒரே ஒரு ரோட்டு அடைச்சிட்டாங்கண்ணே. எதால ஃப்ரெண்ட்ஸ், வந்த வழியாலே தெரியும். கோயிலை வளைச்சுதான் நம்ம வந்த வழி அந்த ரோட்டு. இங்கே ரோட்டை உடைச்சிட்டு போயிடுறான். என்ன தண்ணி ஆடியா அடவட்டிருக்காது? எப்படி ஒன்றா வச்சு அடவட்டுக்கானே. இந்த கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஒருத்தர் ஏற்றமாக இருக்கிறதால தண்ணி கொஞ்சம் வாரது குறைவாக இருக்கும். அது பல்ல கை தான் எங்கால, அதாவது தண்ணி டக்குண்டு இதாயிட்டு. யாரு எப்படி கொள்ளுங்க. இந்த இதால வார ரோட்டாலையா?
இங்கே பக்கம் ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கு, வத்திட்டு தண்ணி ரோட்டில் தண்ணி இல்லை, ஆக்காட வளவுக்குலாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கி. இரவு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இது மவுலூர் முனையா இல்லை மவுலூர் முனை என்ன ஏரியா அப்படியே பாருங்க. Oh my God. வெள்ளம் வந்தா பரவாயில்ல, மேல் மாடி வீடு கட்டிருக்கா வாட்டிக்கிறேன் ஏறி இருப்பாங்க மேலே. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் இப்படித்தான் படிச்சு டைலாக் புதுசா இருக்கு. எழுதுங்களா கப்பியில் மவுலூர் முனை மவுலூர் முனை வந்து ஒரு பெரிய கண்டம் போலடா. அந்த மவுலூர் முனைக்குள்ளேயும் பிரிவுகள் இருக்கா? இதை காட்டு ப்ரோ. மக்களோட வளவுக்குலாம் ஃபுல்லா தண்ணி, வீட்டுக்குள்ள தண்ணி இருக்குடா. சரி வளவுக்குள்ள பாரு, வளவுக்குள்ள தான் அப்படியே வளவுக்கெல்லாம் ஃபுல்லா தண்ணி நிற்கி. பாதிக்கப்பட்டதை பார்க்க போனா மவுலூர் எரிவில் இருந்தா பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏரியா லிங்கால பார்க்கலாம். களுவாஞ்சியில் இதோட மோசமா இருக்கும் போல தண்ணி. இப்ப என்னடா ப்ரோ தண்ணி வந்து கொண்டு இருக்கு போற இடமெல்லாம். எவ்வளோ பண்ண இந்த ஃபுல்லா பொங்கல் தண்ணி போட்டுக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதான் மவுலூர் ஸ்கூல். நாங்கள் பின்பக்கத்தில் வந்து நிற்கிறோம், முன் பக்கத்தில் வாரம் இல்லைங்க. இங்கடா ரோட்டா கான்ல குறுக்கா இங்க பாத்தியா வேலையா வேலையை பாத்தியா? அவன் சொறி முத்துற வேலைய நமக்கே கோசை கொடுக்க பார்த்தான். இங்கே வருது தண்ணிய எங்கிருந்துல ஓடுது? கொஞ்சம் இங்கே பகவுதானா அடி பிச்சரிட்டது. யாரு இப்ப ரேஸ்ல ஓடி வந்தவ? வலது பக்கம் பட்ட ரோட். ஃப்ரெண்ட்ஸ் ஆளை பார்த்து கொள்ளுங்க. இந்த ரோட்டா தான் வர எடுத்த இந்த ரோட்டுக்காக நாங்க எத்தனை ரோட் சுத்திட்டு வரோம் நாங்க இப்ப. ஒரு பெரிய ஒரு கண்டத்தையே சுத்தி இந்த ரோட்டுக்கு வந்து திரும்பி ஏறுறோம். இது எங்க வர தந்து முடியும் பார்க்கும். இதெல்லாம் தண்ணி ஓடி இதெல்லாம் மத்திட்டு தண்ணி ஃபுல்லா அதுக்கங்கால அந்த ஒரு சின்ன கண்டத்துல அந்த தண்ணி நிக்க வரடா. Oh my God, oh my God. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்டெல்லாம் வர எடுத்தோம் நம்ம இங்கே. இதில் சரியான பள்ளம் போயிடாது. இப்போ நம்ம ஊருக்குள்ள மறுபடியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சந்தோஷப்படுவார். நினைக்கிறேன் ரொம்ப நாளாக கேட்டு இருந்தார் மவுலூரை போடுங்களா தம்பி, மவுலூரை போடுங்க மவுலூரை போடுங்கன்னு போட்டாச்சு. இங்கே வளவு கொஞ்சம் அப்படியே வளவுக்குள்ள தண்ணி நிற்கிது.
அந்த ரோட்டு வேணாம் ப்ரோ ஓடையிலாடா சருக்கும் களி ரோடு தானே அந்த பைக்காச்சும் கண்ட்ரோல் பண்ணலாம் இதை கண்ட்ரோல் பண்ணல அது சரி இத்துடன் இந்த வீடியோ நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் ஊருக்குள் சரி ப்ரோ இதான் நம்மளோட தம்பி படிச்ச ஸ்கூல் ஆகுது மலைக்கு நீ இந்த இதுக்கு ஒதுங்கியிருக்கேன் ஸ்கூலுக்குள்ளே வேற யாரெல்லாம் மலைக்கு ஒதுங்கிங்களே கீழே கமெண்ட் பண்ணுறீங்க இவன் போய் ஒதுங்கியிருக்கான் நான் மலைக்குள்ளே வேற யார் ஒதுங்கிருக்க தெரியல ஒதுங்கினாக்க முழு பேர் அப்படியே கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டா மவுலூர் ஸ்கூலில் படித்ததை நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் இறக்கிங்க ஓகே கடைசியாக மவுலூரோட சேர்த்து அட் பண்ணுறேன் இது எங்கட ஒரு அறிவில் இது எவ்வாறு இன்னும் தண்ணி வத்தலை சின்ன சீன் ஒன்று போடுவோம் கடைசியில் நம்ம எப்படியுமே ஒரு நிமிஷம் கட்டு ஒன்று போடுறதுதான் பழமையா அதுக்காக தான் இதை எடுத்த ஒரு 30 செகண்ட் ஆச்சு வரும் உங்களுக்காக சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு சந்திப்போம் பாய்